அது விஜய் வந்து அவர் மாநாட்டில் வரிசையாக ஃபோட்டோவாக போட்டார். ஈவேரா ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ, அண்ணாதுரை ஃபோட்டோ, இவங்களுக்கு வேலுநாச்சியார் ஃபோட்டோ. அதிலெல்லாம் சில இதெல்லாம் வந்து சரித்திரத்தில் பெரிய புகழ் பெற்றவங்க, இந்த ஈவேராங்கிற காலத்தை தவிர மற்றவங்கெல்லாம் புகழ் பெற்றவங்க, நல்லது செஞ்சவங்க, அவங்கள போட்டார். இவர் சீமான் பார்த்தாரு, என்ற விஜய் மட்டும் ஃபோட்டோவாக போடுறாரு, நம்ம மாநாட்டிலையும் ஃபோட்டோவாக போடுவோம் அப்படின்னு. சரி, ஃபோட்டோ போடுங்க, நாட்டுக்காக உழைச்சவங்க ஃபோட்டோ போடுங்க, சாதனை பண்ணவங்க ஃபோட்டோவை போடுங்க. ஃபஸ்ட்டு யாரை போட்டிருக்காரு? சினிமா நடிகர் மணிவண்ணன் ஃபோட்டோவை போட்டிருக்காரு. அவர் சினிமாவில் டைரக்டராக இருந்தவர், காமெடியில் உள்ள நகைச்சுவையில் உள்ள நடித்தவர். அவர் ஃபோட்டோவை போட்டிருக்காரு. சாதனையாளர். எதுக்காக போட்டாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மாமனார் ஃபோட்டோவை போட்டிருக்காரு, காளிமுத்து அப்படின்னு. சிவாஜி கணேசன் ஃபோட்டோ போட்டிருக்காரு. அவர் பெரிய நடிகர் தான், நடிப்பில் சாதனை செஞ்சவர் தான். ஆனால் அரசியலில் அவர் வெற்றி பெற முடியலையா, கட்சியை ஆரம்பித்து கலைச்சிட்டு போயிட்டார். அது மாதிரி சீமானும் நம்மளும் சீக்கிரம் கட்சியை கலைச்சிடுவோங்கிறதுக்காக அவர் ஃபோட்டோவை போட்டாரான்னு தெரியல. மீதி ஃபோட்டோலாம் யாருக்கும் அடையாளமே தெரியல. வரிசையாக ஒரு 20-25 ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்காரு. காமெடி, சீமானின் காமெடி. 234 தொகுதிக்கும் இவங்களை வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் 117 வந்து ஆண்களாம், 117 பெண்களாம். அங்கே பெண்களுக்கான இடஒதுக்கீடுலேயே 33% தான் பெண்கள்னு இருக்குது. இவர் சீமான் 50% கொடுப்பேன். அது ஜெயலலிதா பாலிசி. அவங்க அப்படி தான் உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும் பாதிக்கு பாதி கொடுத்தாங்க. இவர் எல்லாத்துலேயுமே, சட்டசபை தேர்தல் எல்லாத்துலேயும் ஆடு மாடு மேய்ச்சவனெல்லாம் இதாக்குவேன், அரசாங்க ஊழியர் ஆக்குவேன்னு சொன்னபடி நாளைக்கு எதாச்சும் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் பாதி பெண்கள் பாதி ஆண்கள் அப்படின்னு கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். என்னத்தை பண்ணிட்டு பண்ணுறாரு? 234 தொகுதியில் நிறுத்துறாரு. 230 தொகுதியில் டெபாசிட் போயிடும். இல்லை ஒரு 10 தொகுதியில் டெபாசிட் வாங்கினா அதிகம். அவருடைய எண்ணம் என்ன? ஒன்றும் புரியல. 234 தொகுதியில் நிற்கணும்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வேணும். 100 கோடிக்கு இவருக்கு எங்கேருந்து வந்தது? இவருக்கு என்ன வருமானம்? கட்சிக்கு என்ன வருமானம்? மற்ற கட்சிகளாச்சும் கூட்டணி சேர்ந்து இப்போ பணத்தை வாங்குறான், 300 கோடி 400 கோடி. அது மாதிரி ஒரு கூட்டணியும் சேருறதில்லை. எங்கேருந்து பணம் வருகிறது? எல்லாருக்குமே ஒன்றும் புரியலை. வாடகை வீட்டில் இருக்கேங்கிறாரு, 3.4 லட்சம் இல்லை. ஆனால் இத்தனை தொகுதியில் ஆளுகளை நிறுத்துகிறார். எதுவுமே புரியவில்லை. எல்லாம் மர்மமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று உறுதி, போன தடவை 8%, இந்த தடவை 4%, 3%ங்கிறது தான். இப்போ எல்லாம் அப்படி, சர்வே எல்லாம் அப்படி தான் வருது. சீமான் 5%க்கும் கீழே போயிடுவார் அப்படின்னு வருது. அதனால் ஏதோ அவர் இஷ்டத்துக்கு ஆசைக்கு மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிறத தவிர சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை.